ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா டின்டோ ஸ்கெச்சஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்கெட்சிங் வீடியோன்னு வாங்க வீடியோவில் போய் நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவைப்படுற ஸ்கெட்ச் புக் பார்த்திங்கன்னா நான் கிரே டோன் ஸ்கெட்ச் புக் தான் எடுத்திருக்கேன், A5 சைஸ். அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒயிட் ஜெல் பென், ஒயிட் சார்கோல் பென்சில், அதுக்கப்புறம் ஸ்மஜிங் ப்ராசஸ்க்காக பேப்பர் ஸ்டம்ப். இந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் பேட்மிண்டன் ஷட்டில்காக் ஃபெதர் தான் வரைய போகிறேன். அதோட அவுட்லைன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணதுனால நான் இப்போ ஒயிட் சார்கோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபெதரோட பேஸ்லேருந்து. ஸோ ஃபுல்லாகவே இதுக்கு நமக்கு தேவைப்படுற கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் தான். லைட்டாக ஷேடோக்காக நம்ம பிளாக் யூஸ் பண்ணி பேப்பர் ஸ்டம்பால் நம்ம ஸ்மச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸ் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஷேடோ எஃபெக்ட்டுக்காக நான் அப்பப்போ பிளாக்கும் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே பியூர் ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் ஆஷ் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரி கொடுக்கறதுக்காக நான் ரெண்டுமே மிக்சர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் கார்னரில் மட்டும் நம்ம பிளாக் அப்ளை பண்ணி ஸ்மச் பண்ணாலே போதும், நமக்கு அந்த கிரே எஃபெக்ட் கிடச்சிரும். இப்போது மேலே ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர் கப் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ஒரு பிளாக் கலரில் ஒரு சும்மா ஒரு பேப்பர் ரோல் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறோம். ஸோ அதை நான் பிளாக் கலரில் ஃபுல்லாகவே HB பென்சிலால் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபெதர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் சார்கோல் பென்சிலால் நான் ஃபெதர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேஸாக இது நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணி நம்ம இன்னுமே டார்க்காக அந்த ஒயிட் கொண்டு வந்துடலாம் ஃபெதர் எஃபெக்ட்டுக்கு. இப்போது இந்த பேட்மிண்டன் பற்றி இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பேட்மிண்டன் ஷட்டில்காக் ஃபெதர் பார்த்தீங்கன்னா இந்த கேம் இன்ட்ரடியூஸ் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியிலேயே பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸால் இந்த கேம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. இங்கிலாண்டில் 1873 பிளேயிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எப்படி சொல்லலாம்ல, ஒரு ராக்கெட் ஸ்போர்ட்டுன்னு சொல்லலாம். இதோட பால் மேடப் ஆஃப் ஃபெதர்ஸ் தான் அப்போல்லாம் இனிஷியல் பீரியடில் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ட் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரித்து சொல்லலாம், சிங்கிள் கோர்ட் அண்ட் டபுள் கோர்ட்டுன்னு சொல்லி ரெண்டு மெத்தட்லேயும் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ ட்ராயிங் ப்ராசஸில் பாருங்கள், நான் லைட்டாக ஆஷ் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒயிட் டார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் இன்னர்ஸில் நமக்கு கொஞ்சம் லைட்டாக பியூர் ஒயிட் இல்லாமல் ஆஷ் கலரில் கிடைக்கும். அதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். இந்த ஷட்டில்காக்கோட ஃபெதர் இருக்கு இல்லையா, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4.73 கிராம்ஸ்லேருந்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 5.50 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இந்த ஃபெதர் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 14 to 16, மேக்ஸிமம் இந்த 14 to 16 ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த காக் மேட் பண்ணியிருப்பாங்க. இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 to 1.5 inches வரைக்கும் அபோவ், அந்த காக்கோட அபோவ் பார்த்தீங்கன்னா 1 to 1.5 inch வரைக்கும் இருக்கலாம். இதோட லென்த் 2.5 inch இல்லைன்னா 2-3/4 inches வரைக்கும் இருக்கலாம். நார்மலாக இந்த ஃபெதர் நம்ம யூஸ் பண்ணுற பேட் பார்த்தீங்கன்னா அதோட இன்ச்சஸ் 26 to 27 inches டால் இருக்கலாம். டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 8 to 9 inches டயாமீட்டரில் இருக்கலாம். இந்த ஃபெதர்ஸ் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டக்கோட ஃபெதர் தாங்க. டக் ஃபெதர் ஆர் கூஸ் ஃபெதர்னு சொல்லுவாங்க. நார்மலாக இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் வந்துருச்சு, பட் பிளாஸ்டிக் நல்லாவே ஸ்பீடாக இருக்கும். நியூ பிளேயர்ஸ்லாம் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஃபெதர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர் இருக்கிறது தான் அவங்களோட பேட்மிண்டனுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த ஃபெதர் தான். இப்போ ட்ராயிங் ப்ராசஸில் நம்ம அந்த ஒயிட் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இது ஒரு 3D எஃபெக்டாக நமக்கு தெரியறதுக்காக நான் ஷேடோ ப்ராசஸ் எப்பொழுதும் போல் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக
நம்ம வந்து சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சார்கோல் டஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்மட்ச் பண்ணி ஜஸ்ட் ஷேடோ எஃபெக்ட் கொண்டு வந்துடலாம். நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் வந்து மெயினாகவே இந்த ஃபெதர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா விளையாடுறப்ப ஒரு grip கண்ட்ரோல் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப டீப்பாகவும் ஹை அண்ட் கிளியராகவுமே வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர்ஸ் தான். ஸோ அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க விளையாடுறாங்க. அதே மாதிரி அஃபிஷியலாக பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ஸ் வந்து லைக் ஒலிம்பிக் அதில் கூட யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த காக் வந்து விளையாடுவாங்க. மோஸ்ட்லி பிளாஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நியூ பிளேயர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்கெங்கே வந்து ஹைலைட் வேணுமோ ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணி நம்ம அங்கே ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு அந்த 3D எஃபெக்ட்லையும் ஷேடோவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஹைலைட்க்கு வந்து இப்போ நான் இப்போ எரேசர் யூஸ் பண்ணி எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஹைலைட் பண்ணிவிட்டு ஜெல் பண்ணால் நான் அங்கங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இதோட வியூ. இப்போ நம்ம க்ளோஸ் வியூ ஷேடிங் ப்ராசஸையும் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3D எஃபெக்டான ட்ராயிங்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் அதை பார்த்து இன்னும் நிறைய ட்ராயிங் 3D இமேஜஸ்லாம் வரைய ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.